வணக்கம், நான் லதா கிருஷ்ணன். இன்றைக்கு எஃப்எஃப்இ ஸ்காலர்ஷிப் பற்றி தான் சொல்ல போகிறேன். இது நிறைய பேருக்கு இந்த ஸ்காலர்ஷிப் பற்றி தெரியாது. அதாவது இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஃபவுண்டேஷன் ஃபார் எக்ஸலன்ஸ். இந்த உதவித்தொகையை யாரெல்லாம் பெற தகுதியுடையவர்கள். இப்போது தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் மருத்துவத்தில் ஆர்வம் இருக்கவங்க, அப்புறம் அந்த எஃப்எஃப்இ தகுதி வாய்ந்த மாணவர்களுக்கு நிதி உதவி வழங்குவதே இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். எஃப்எஃப்இயின் உதவி நிதிக்கு அப்பாற்பட்டது மற்றும் நன்கொடையாளர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்களின் பரந்த வலையமைப்பிலிருந்து பயிற்சி, வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனைகள் உள்ளடக்கியது. விண்ணப்பதாரர் சாதி, சமூகம், பாலினம் அல்லது மதத்தை பொருட்படுத்தாமல் இந்த உதவி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட இந்த திட்டத்திற்கு ஒரே தகுதி அளவுகோல்கள் கல்வி, செயல்திறன் மற்றும் குடும்ப வருமானம் தான். இதை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். அதுவும் சில கல்வி நிறுவனங்கள் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம். பிறகு சரிபார்க்கும் செயல்முறை திட்டங்கள் நடைபெறும். அதுக்கப்புறம் ஆவணங்கள்லாம் சமர்ப்பிக்கணும். அதுக்கப்புறம் யார் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த உதவித்தொகை எஃப்எஃப்இ ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்களுக்கு அந்த எஃப்எஃப்இ ஸ்காலர்ஷிப் அவங்களுக்கு கண்டிப்பாக இது கொடுப்பாங்க. வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா இது 50,000 அப்படிங்கிறது. இது முதல், அதாவது இப்போ ஒரு +2 முடிச்சுட்டு அவங்க இந்த ப்ராசஸ்லேருந்து அவங்க கடந்து வரணுன்னா சில நிலைகளை தாண்ட வேண்டியிருக்கு. இப்போ கல்வி தகுதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா +2ல் அவங்க எடுத்த மார்க்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நுழைவு தரவரிசை சான்றிதழ், அதாவது நம்ம சென்டாக்கில் அப்ளை பண்ணுவோம் இல்லையா. இப்போ பாண்டிச்சேரினா சென்டாக், அது மாதிரி தமிழ்நாடுக்கு வேறு ஒரு இது தரவரிசை இருக்கும் இல்லையா. அதுபோல் எல்லா மாநிலங்களுக்கும் ஒவ்வொரு தரவரிசை இருக்கும் இல்லையா. அந்த தரவரிசையில் நம்ம அப்ளை பண்ணியிருக்கணும். அதன் மூலமாக தான் அவங்க இந்த 1000க்குள்ளே இருக்கணும். அந்த பிள்ளைங்களோட தரவரிசை பட்டியலில் இருந்து பார்த்திங்கன்னா 1000க்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட குடும்ப வருமானம் எல்லாமே பார்த்து தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு கட்டாய ஆவணப்பட்டியலும் இருக்குது. அதே போல் அவங்க கல்வி தகுதி அப்படிங்கிறதும் இருக்குது. இதில் என்ஜினியரிங் மாணவர்கள் மட்டும் இல்லை, அதாவது பிஇ, பிடெக் மாணவர்கள் மட்டும் இல்லாமல் எம்பிபிஎஸ், எம்டெக், அதுக்கப்புறம் எல்எல்பி இவங்களும் இதற்கு தகுதியுடையவர்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஇ, பிடெக் ஒருங்கிணைந்த 5 ஆண்டு இரட்டை பட்டம், அப்புறம் எம்டெக், எம்பிபிஎஸ் மற்றும் எல்எல்பி படிப்பையும் தொடங்கிறதுக்கு முன்னாடி, அதாவது முதலாண்டே இது விண்ணப்பதாரர்கள் மட்டுமே தகுதியுடையவங்க. இப்போ